திரு சேலம் மணிகண்டன், 2014 21 வரை போடப்பட்ட எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் இப்போ இருக்க நிர்வாகத்தின் மேலே, இப்போ இருக்க அரசு மேலே ஒரு விசாரணை நடத்தினா அப்போ அன்றைய அரசும் அன்றைய ஆட்சியாளர்களுக்கும் பொறுப்பு இல்லையா? அதில் நீங்க கேட்ட கேள்விக்கு பின்னாடி வரங்க, பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் மெத்த படித்தவர், எப்படி இப்படி ஒரு உண்மைக்கு மாறான தகவலை லட்சக்கணக்கான பேர் பாக்குற தந்தி டிவில சொல்றாரு எனக்கு தெரியல. இருங்க, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல்ல இருந்து இப்ப எடுத்துக்கிறேங்க. The excise duties on the certain goods while state governments primary deal with the excise duties on alcoholic beverages and narcotics அப்படிங்கிறது இதுங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இது மத்திய அரசு, அதாவது எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது மத்திய அரசும் பாக்குது, மாநில அரசும் பாக்குது. ஆனா பிவரேஜஸ், ஆல்கஹாலிக், நார்கோட்டிக் இதெல்லாம் வந்து மாநில அரசு பார்க்க வேண்டியதுன்னு மிக தெளிவா இருக்கிறப்ப இதுக்கு நிர்மலா சீதாராமன் காரணம், வழக்கம் போல RN ரவி காரணம், தாடி மோடி காரணம், அமித்ஷா தாடி காரணங்கிற மாதிரி இதுக்கு நிர்மலா சீதாராமன் இழுக்கிறாருங்க. இந்த மாதிரி திசை திருப்பது ரவீந்திரன் மாதிரி மெத்த படித்தவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல்ங்க. நான் ஒண்ணு சொல்லிடுறேன், நீங்க கேட்டீங்க. நிர்வாகத்தில் நான் சொன்னது தவறல்ல, நீங்க நேரடியா சொன்னதுனால உங்க மேல மரியாதையோடு சொல்றேன், மரியாதையோடு தான் சொல்லுகிறேன். இன்றைக்கும் டாஸ்மாக் எம்டியில இருந்து நீங்க இந்த விஷயத்தை கேளுங்க, உண்டா இல்லையா, நான் பேசுறது பொய் என்று உங்களால் நிரூபிக்க முடியும் என்றால் நான் பாத்துக்கிறேன். ஆனா இது ஃபார்மல், நான் செய்ய வேண்டியது இல்ல. எக்ஸைஸ் டியூட்டிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசரும் இருப்பாங்க, இருப்பாங்க. ஆமா ஆமா. சரி, நான் முக்கியமான விஷயத்தை சொல்றேன். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறதுக்காக ஈடி வரல. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா ஒரு நாளைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா சராசரியா 1 லட்சம் பாட்டில் விக்குது. ஒரு நாளைக்கு 10 ரூபா வாங்கி 10 கோடி ரூபாய் வருது. மாசத்துக்கு 300 கோடி ரூபாய், 4 வருடத்துக்கு 1300 கோடி ரூபாய் இந்த 10 ரூபா மேல வசூலிச்சு அந்த காசு எங்க போச்சு? இது ஒரு பேரலா நடந்து இந்த 1300 கோடி எங்க போச்சு? இது மணி லாண்டரிங்கா வந்திருக்குதா அப்படிங்கிறது தான் இதுல உள்ள முக்கியமான குற்றச்சாட்டு. குமார் சொன்னது இன்னொன்னு, தனியா அங்க வந்து ஆலைகள் நடத்தி ஆலைகள்ல வந்து டாஸ்மாக் நிர்வாகத்தையே வராம தனியா போய் வித்தது அப்படிங்கிறது அது 2ஆம் குற்றச்சாட்டு தான். ஈடி அதை கையிலேயே தொடரல, அது அடுத்த ஆட்டபாம், அது அடுத்தது வரப்போகுது. இது தனி, அது தனி. குமார் சார் அதை குழப்பிக்க கூடாது. அந்த 10 ரூபாயில பேரலா 1000 கோடி வந்ததுன்னா 2014 இருந்து இந்த நடைமுறையோ எஃப்ஐஆர் வந்திருக்கேன். அதுதான் கேட்கிறேன், நான் அருமையா கேட்கிறேன். 41 எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னீங்களா? 41 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சியில போடப்பட்டது, திமுக ஆட்சியில போடப்பட்டது அப்படின்னா இது வரைக்கும் அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யாரை தண்டித்தீர்கள்? நடவடிக்கை நாங்க 10-15 எடுத்துட்டோம் அப்படிம்பாங்க. இன்னொரு உயர்நீதிமன்றத்துல டிவிஎஸ்சி தெளிவா பதில் கொடுத்திருக்கு சார். அதுல டிவிஎஸ்சி தெளிவா குறுக்கிட மட்டும் சொல்லிடுறேன், அடிஷனல் சப்போர்ட் மட்டும் உங்க பேர்ல பேசுங்க சார். அதே உச்ச நீதிமன்றம் இவங்க போற்றி கொண்டாடக்கூடிய உச்ச நீதிமன்றம் ஒரு தனிநபர் போட்ட ஒரு பெட்டிஷன்ல எனக்கு என்ன சொல்லி இருக்குன்னா, நீங்க எஃப்ஐஆர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வரீங்க, இந்த வேலையை பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்திருக்குது. என்ன நடவடிக்கை நீங்க 4 ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில போடப்பட்ட எஃப்ஐஆர் அவங்க அதிமுக எடுக்கல சார். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யார் தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு ஈடி வந்து அவங்க பாத்தீங்கன்னா கவுண்டர் பெட்டிஷன் போறப்ப வரப்போகுதுங்க. குமார் ஒண்ணு சொன்னார், அதாவது சம்மர் வெக்கேஷன் 1.5 மாசம் இல்லைங்க. நான் இப்ப டெல்லியில ஜஸ்ட் 5 நிமிஷம் முன்னாடி கேள்விப்பட்டேன், சம்மர் வெக்கேஷன்லயே இந்த வழக்கு நடத்துங்க அப்படின்னு வந்து பெட்டிஷன் போட போறாங்க ஈடி. அதனால ஈசல் மாதிரி தான் நான் சொன்னேன், உங்களோட சந்தோஷங்க. நான் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம், குமார் இருங்க, கேஜ்ரிவாலையும் மணிஷ் சிசோடியா மேல மட்டும் வழக்கு போடல, ஏஏபி ஆம் ஆத்மி பார்ட்டி மேலேயே வழக்கு போட்டாங்க. அந்த மாதிரிதான் இந்த டாஸ்மாக் மேல ஏஏபிங்கிற ஒரு அரசியல் கட்சி மேல வழக்கு போட்டாங்கன்னு பேராசிரியர் சொல்லுங்க. அதுக்கு அர்த்தம் கேள்வி எழுப்புனாங்க. எப்படி ஒரு அரசியல் கட்சி மேல வழக்கு போட முடியும்? கேள்வி இல்ல, 14 எதிர்க்கட்சி மேல அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. கட்சி மேல அந்த பார்ட்டி மேல போட்டு அதேதான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அவர் அபிஷேக் மேல நீங்க வந்து தெளிவா சொல்றாரு, 17 எதிர்க்கட்சிகள் மேல டார்கெட்டட் அண்ட் செலக்டிவ் பார்ட்டிஸ். ஓகே, முடிச்சுங்க மணி என்ன முடிச்சிருங்க.
சார் என்னோட தெரியல சார். அவங்க அமைதியா சொல்லி ஏங்க சார் பதறாங்க? அதான் என்னன்னா, இந்த காசை வாங்கி தன்னுடைய கட்சிக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கறதாலதான் ஆம் ஆத்மிங்கிற அந்த கட்சி மேல இது போட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன் சார், ரத்தீஷ்ங்கிறவர் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சருடைய நண்பர் அப்படின்னு எல்லாம் அறியப்பட்டவருங்க. ஆகாஷ்ங்கிறவர் முதலமைச்சருடைய நெருங்கிய உறவினர். இவங்க 2 பேரும் ஏன் சார் தலைமறைவானாங்க? போனாங்க. இவங்க மேல பயம் இல்ல, இவங்க மேல தவறு இல்லடா. கூட்டம் கூட்டிட்டு பின்னாடி 2 பேர் கைது ஆகிறப்பதான் இவங்க எல்லாம் வெளியே வரும். யார் உள்ள போனோம் அவங்க எல்லாம் உள்ள போவாங்க. ஆம் ஆத்மி கட்சி மேலேயோ, ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேயோ பேச்சுவார்த்தை நடந்தது என்பது அந்த கம்பெனியோடு, சப்ளை கம்பெனியோடு நடந்ததாக கவிதா, சகோதரி கவிதா உட்பட அது வேற டீலிங். அதுக்கும் இங்க முதலமைச்சருக்கும் இங்க தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? இங்க எங்கே முதலமைச்சர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்? சும்மா கற்பனைக்காக கட்டி விடுவதல்ல. முதலமைச்சர் அல்ல, கால் தூசியை கூட எவனும் தொட்டு பார்க்க முடியல. செந்தில் பாலாஜி வழக்கிலையும் கைது செய்வதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்பட்டது. ஆனா கடைசியில் உச்சநீதிமன்றத்தில் என்ன ஆச்சு? இப்ப ஈடி அடுத்தது மூவ் பண்ணுவாங்கல்ல. இல்ல இப்ப சொல்றதுக்கு முன்னாடி எம்குமார் அவர்கள் சொன்னார், என்னது இங்க நடக்கிறது எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அங்க நடக்கிறதெல்லாம் தெரியாது சார், அவங்க கேட்கிற கண்டிஷன்லயே இல்லைன்னு. இதே வார்த்தையை 370 அப்ளிகேஷன் அப்ப 2003 தீர்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கே சொல்லல. அப்ப தொடர்ந்து இது போன்ற பல வழக்குகள்ல உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் சார்ந்த வழக்குகளுக்கெல்லாம் ஆதரவு நிலைப்பாடு ஃபேவரபிள் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அன்றைக்கு தெரியாத சுப்ரீம் கோர்ட்டோட நிலைமை. ஏங்க ஜக்தீப் தங்கரை வைத்து கொலிஜியத்தையும் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தையும் டைரக்டா இவங்களுக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பு கொடுக்குறாங்கன்றதுக்காக நேரடியா கமெண்ட் மட்டும் இல்லாம கீழ்த்தரமா விமர்சனம் பண்றாங்க. அதுதான் திருப்பி திருப்பி சொல்றோம். ஒரு இடத்துல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு விளக்கு உங்களுக்கு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சொல்றாரு, the reason to believe need and necessity is must அப்படின்றாரு. நம்புற மாதிரி கேஸ கொடுங்க சார், அதை நாங்க நம்பணும் அப்படின்றாரு. அதை தாண்டி ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி, இந்த லிபர்ட்டின்ற இடத்துல தான் என்ன வருது? போனை பிடிங்கிட்டு போறீங்க, அதுல குளோனிங் பண்ணி தேவையில்லாம வாட்ஸ்அப்ல ஒரு நம்பரை போட்டு நீங்களே சார் நான் கேட்கிறேன் 39 எஃப்ஐஆர் போட்டிருக்கு, இதுல முகாந்திரம் இருந்திருந்தால் நீங்க ஏன் சார் குளோனிங் பண்ணி ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும்? 41 வழக்குகள் இருக்கு, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல. இடி பக்கம் கிரவுண்ட்ஸ், இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸோ இந்த பிரைமா ஃபேசி ஆஃப் கிரவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கிரவுண்ட்ஸை இன்றைக்கு தடை கூர்ன நேரத்துல இந்தாங்க சார் இந்த கிரவுண்ட் டீடைல் ரிப்போர்ட் கொடுத்தா இல்ல, அந்த டீடைல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலையே. உயர்நீதிமன்றத்தில் சார் இதோட பிரச்சனை எப்படி தெரியுமா சார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு என்பது இந்தியாவுக்கு மாடலாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறார். அந்த ஒற்றை காரணத்திற்காக தொடர்ந்து அச்சுறுத்தும் விதமாக இந்த தீர்ப்பை எல்லாத்தையும் இவங்க ஈடியை வச்சு மிரட்டான்னு பாக்குறாங்க. சொல்றாரு பாருங்க, அவர் பகிரங்கமா டிவிலே சொல்றாரு, மணிஷ் சிசோடியா போல, அரவிந்த் கெஜ்ரிவால் போல வர 2026 தேர்தல் ஆகும் பகிரங்கமா சொல்றாரு. அப்போ இதேதான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு நேரத்தில் அன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, 8 மாசம் வெயிட் பண்ணுங்க, யார் உள்ள போறாரு பாப்போம் அப்படின்னு. அது எப்படிங்க அமலாக்கத்துறை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ரைடு விடுது? ஏன் நாடாளுமன்றத்தில் ஒருத்தவங்க சொல்லியா? எம்பி சொன்னாங்கல்ல, உங்க வீட்டுக்கு ஈடி ரைடு வரும்னு சொன்னாங்கல்ல. அப்ப தொடர்ந்து நான் கேட்பது, அமலாக்கத்துறையை உறுப்பினர் பாஜகவிற்கு உறுப்பினர் சேர்க்கும் துறையாக வைத்திருக்கிறது இந்த இந்திய நாட்டுடைய ஆளும் பாஜக. அதே ஒரு அடிஷனல் கான்செப்ட் வைக்கிறேன், அதுல தெளிவா இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தக்க செயலாக சொல்கிறேன். தேசிய கட்சியாக இன்றைக்கு தேசிய நீரோட்டத்தில் இருந்து சொல்கிறோம், இன்னைக்கு கொடுத்திருக்க ஜட்ஜ்மெண்ட்ல இந்த கிரெடிட்டபிலிட்டி ஆக்ஷன்ஸ் டேமேஜஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மேல இருக்கக்கூடிய எல்லா நம்பகத்தன்மையும் உடைத்திருக்கிறது பாஜக அரசு. மிகப்பெரிய தெளிவான ஜட்ஜ்மெண்ட் நீ சொல்லிருக்காங்க. எனக்கு நான் ஃபைனல் ரவுண்ட்ல ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரே வரி மட்டும். இந்த வழக்குகளுக்கெல்லாம் வாரந்தோறும் சுப்ரீம் கோர்ட்டு கம்ப்ளீட்டா பயன்படுறது தமிழ்நாடு கேஸ், முக்கியமா தமிழ்நாடு கேஸுக்காக தான். எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போறாங்க. அதாவது ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு சிட்டிக்கு 45 லட்சம் ரூபா ஃபீஸ். எனக்கு தெரிய 45 லட்சம் ரூபா ஒரு சீனியர் அட்வொகேட்டு கொடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே, யாரோட பணம்? பொதுமக்கள் பணமா?
அல்லது டிஎம்கே கட்சியில இருந்து கொடுக்கறாங்களா? நீங்க இதுக்கு அரசாங்க பணமா? ஆதார் அதை வெளிப்படையா அறிவிக்க சொல்லுங்க. கவர்மெண்ட் அறிவிக்க சொல்லுங்க. கவர்மெண்ட் அறிவிக்க சொல்லுங்க சார். தெரியணும். இல்லைன்னா இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணுங்க. இதுக்கு ஒரு பெரிய போராட்டம் பண்ணுங்க. இவங்களுடைய மக்களுக்கு Please, கவர்னருக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஒரே ப்ரொஃபசர் ஒரே வரி நேரம் புரிஞ்சுங்க. ஜனாதிபதி வச்சு கவர்னருடைய வழக்குக்கு ஜெகதீப் தங்கர் வச்சு பேசுறாங்க. மருத்துவர் சொல்லுங்க. சரி சார் பேசுவோம்